ஹலோ ஆல், வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹெச்பி 241G1 இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து தெரிஞ்சவரோடது. ஸோ இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்பில்ட்டு ரேம் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. 2GB இன்டர்னல். அது போக டிவிடி கேடி வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஹார்ட் டிஸ்க் மாற்றுறது மட்டும்தான். ஸோ அது வந்து இப்போ இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ஆனாதான் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் ஆகுது. ஓகே, சூப்பர். வாங்கினதுலேருந்து எதுவுமே பண்ணலையாட்டிருக்கு. சூப்பர். ஓகே, இது வந்து விண்டோஸ் 8.1ஓட வந்திருக்கும். ஸோ டவுன் பண்ணிடலாம். இதுக்கு எஸ்எஸ்டி ஆர்டர் பண்ணியாச்சு. எஸ்எஸ்டியும் உள்ளே இருந்து கழட்டுற ஹார்ட் டிஸ்க்கு போடுறதுக்கு எக்ஸ்டர்னல் என்க்ளோஸரும் ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வேலை இருக்குது. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்தோடனே அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இப்போ அதை கழட்டி ரெடியாக வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேமோட டிஸ்க்கு இங்கே இருக்கிறது. இந்த ரேமோட ஐசிஸ் ஒரு ஸ்க்ரூ இல்லை. ஓகே, இது அந்த லேப்டாப்பில் இருக்கிறது. ஸோ இவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிவிடி கேடி போடுறதுக்கு இங்கே வந்து பின்ஸ் வரணும். ஸோ அது வந்து இல்லை. ஸோ அதனால் நம்மளால் வந்து இதுக்கு வேறு எந்த அப்கிரேடும் பண்ண முடியாது. பண்ணக்கூடிய ஒரே அப்கிரேட் இந்த எஸ்எஸ்டி அப்கிரேட் மட்டும்தான். வர வரைக்கும் செக்கிங்காக நம்மகிட்ட இருக்கிற இந்த எஸ்எஸ்டி போட்டு செக் பண்ணலாம். ஓகே, மாட்டிடலாம். கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணோம். ஏன்னா இதில் வந்து இந்த ஹிஞ்சு ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும். கொஞ்சம் சீப் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அதனால் இப்போது பேக் கவர் வந்து போட போகிறதில்ல. ஸோ அதனால் சும்மா ஸ்க்ரூ இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா போட்டு வைக்கிறேன். ஸோ தட் இந்த ஹிஞ்சு வந்து உடஞ்சி வராமல் இருக்கும். ஓகே, சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சார்ஜர் லைட் எரியுது. ஓகே, ஆன் ஆகுது. போட்டு ஒரு வயசு ஆகுது. சூப்பர் போட் ஆகுது. ஓகே, விண்டோஸ் 11 வருது. சரி, விண்டோஸ் 10 வருது. ஓகே, பரவாயில்லையே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மாடலுக்கு வந்து விண்டோஸ் 8.1 தான் வந்து லேட்டஸ்ட்டாக போட முடியும்னு நினைக்கிறேன். இதில் விண்டோஸ் 10 வந்து ஒர்க் ஆகுது. ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒர்க் ஆகுது. பார்ப்போம், ஒரு வேளை விண்டோஸ் 10 ஒர்க் ஆச்சுன்னா விண்டோஸ் 10 போட்டு கொடுத்துடலாம். எப்படிங்கன்னு பார்க்கணும். ஓகே ஓகே, நீ ஹார்ட் டிஸ்க் வந்தோடனே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் ஓஎஸ் போட்டுடலாம். ஓகே, ஹார்ட் டிஸ்க் வந்தோடனே பார்ப்போம். பாய். ஸோ ஓகே, பார்சல் வந்துருச்சு. இந்த ஹார்ட் டிஸ்க்கு 240GB SSD. அப்புறம் இது வந்து இந்த என்க்ளோசர். ஃபஸ்ட்டு என்க்ளோசர் போட்டுடலாம். ஒயரு. ஓகே, டன். ஓகே, ஆல்ரெடி இந்த எஸ்எஸ்டி இதில் போட்டு செக் பண்ணேன். ஹெல்த் வந்து 90% தான் இருக்குது. ஸோ அவர்கிட்ட சொல்லிடணும், ஹெல்த் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டா எதுவும் வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி சொல்லிடணும். ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா மொத்த டேட்டாவும் போயிடும். அவ்வளோதான். எஸ்எஸ்டி ஒரு டைம் செக் பண்ணிடலாம். சரி, ஹார்ட் டிஸ்க் ஒரு டைம் செக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஓகே, டிடெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் சரியாக டிடெக்ட் ஆகிறதில்ல. டேரெக்டாக பிசியில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, டிடெக்ட் ஆகுது. ஓகே, சூப்பர். ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு எஸ்எஸ்டி மாட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது எஸ்எஸ்டி மாட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த எஸ்எஸ்டி
ஓகே, எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவ் ஆல்ரெடி பூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லைட் எரியுது. ஆன் பண்ணுறேன். F9 இன்னும் ஒன்றுமே காட்டல. டிவைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. இந்த போர்ட் வேலை செய்யலையே என்னன்னு தெரில, பட் இங்கே டிடெக்ட் ஆகலை. ஸோ அதனால் இங்கே இந்த சைடு குத்துனேன், அது ஆப்போசிட் சைடு குத்துனோம்னா ஒர்க் ஆகிடுது. விண்டோஸ் 8 இது வந்து 8.1 OS இது. ஸோ ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோம். கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பேசிக் சாஃப்ட்வேர்ஸு அப்புறம் ட்ரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் கவர் போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஸ்க்ரூ வரும்போதே இல்லை, மீதி எல்லாமே போட்டாச்சு. வேறு ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஆன் பண்ணலாம். ஃபோக்கஸ் ஓகே ஓகே, சார்ஜிங் லைட் எரியுது, தெரியும். சார்ஜிங் லைட் எரியுது, ஆன் பண்ணுறோம். அது சூப்பர், அவ்வளோதான். ஆனால் உள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, ஆன் பண்ணும்போது பார்த்துட்டு திருப்பி ஆஃப் பண்ணுறது எவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஷட் டவுன், இங்கே லைட் பார்த்துக்குங்க. அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் டன். ஆன் பண்ணுறேன், ஆன் ஆயிடுச்சு. பூட் ஆகுது, உள்ளே வந்துருச்சு. சூப்பர், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, பேட்டரியும் சார்ஜ் ஆகுது. பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, எனக்கு தெரியும் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய்.